அஸ்ஸலாமு குட் ஈவினிங். நான் பேசுறது தெளிவா வழங்குதா? நான் பேசுறது தெளிவா வழங்குதா? என்ன சார் விளங்குது சார். ஓகே ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கு எங்களோட இந்த கைட் அண்ட் கவுன்சிலிங் பாடத்துல இந்த வழிகாட்டல் தொடர்பான கரு, அடுத்து தொழில் வழிகாட்டல். இப்ப நாங்க கவுன்சிலிங் சம்பந்தமாக தான் நாங்க நிறைய பார்த்துக்கு வந்திருக்கிறோம். நாங்க கவுன்சிலிங்டா என்ன, வழிகாட்டல்டா என்ன, அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடுகள் என்னங்கிற விஷயத்தை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்ப இங்க நாங்க இப்ப வழிகாட்டல் தொடர்பான எண்ணக்கருவும் தொழில் வழிகாட்டலுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இங்க கரியர் கைடன்ஸ் தொழில் வழிகாட்டல் என்பது இந்த இதோடு இணைந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த வழிகாட்டல் இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு பகுதி தான் இந்த தொழில் வழிகாட்டலுங்கிற ஒரு விஷயம். இப்ப பாடசாலையில் இருக்கிற கைட் அண்ட் கவுன்சிலிங் யூனிட் அல்லது பாடசாலையில பொறுப்பாக இருக்கிற அந்த கைட் அண்ட் கவுன்சிலிங்க்கு பொறுப்பாக இருக்கின்ற நபர்களை பொறுத்தவரையில இந்த வழிகாட்டல் தொடர்பான எண்ணக்கரு, அடுத்தது தொழில் வழிகாட்டல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். வெறுமனே கவுன்சிலிங் செய்யறது மட்டுமல்ல, தொழில் வழிகாட்டல் என்பது மாணவர்களுக்கு பல்வேறு பருவத்தில மேற்கொள்ளப்படணும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கேன், இந்த தொழில் வழிகாட்டல்ங்கிற விஷயம் பாடசாலை மாணவர்களுக்கு எந்தெந்த பருவத்தில மேற்கொள்ளப்படணும், அப்படியான நடவடிக்கைகள் எங்களுடைய பாடசாலையில இடம்பெறுகிறதா, அப்படின்றால் அந்த அந்த தொழில் வழிகாட்டல் என்பது எந்த முறைமைகளின் ஊடாக நடைபெறுகிறது என்று நீங்க சொல்லலாமா? நான் கேட்டது வழங்கிட்டானே? என்ன நசுவா இருக்கீங்க அனிமால்? சாகுலன், நான் பேசுறது தெளிவா வழங்குதா? முதல் வழங்குதானே? இல்ல நான் பேசுறது தெளிவில்லாம இருக்கா? என்ன நான் பேசுறது தெளிவா இருக்கா, தெளிவில்லாம இருக்கா? கேக்குது.
நான் இப்ப கேட்டேன் உங்கள்ட்ட என்னென்றால் இப்ப பாடசாலையில தொழில் வழிகாட்டல் என்கிற ஒரு விஷயம் முதல் நடக்குதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பாடசாலைகள்ல தொழில் வழிகாட்டல் இடம்பெறுகிறதா என்றால் அதுக்கு என்ன உங்களோட பதில்? நடக்குதா அப்படி? என்ன? ஓம் சார், எங்கட ஸ்கூல்ல நடந்து கொண்டிருக்கு. ஓகே, நல்ல, வெரி குட். ஓம் சார். ஓகே, இந்த எங்களுடைய வழிகாட்டல் ஆலோசனை தொடர்பான அந்த யூனிட்டால் அது நடக்குது. அப்ப நாங்க அடுத்த கேள்வி என்னென்றால் இப்ப என்னென்ன வயது பிரிவினருக்கு அல்லது பாடசாலையை பொறுத்தவரையில எந்தெந்த ஆண்டில கல்வி கற்கிறார் அல்லது எந்த பருவத்தை சேர்ந்த ஆட்களுக்கு இந்த கைடன்ஸ் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் நடக்குது, அல்லது இந்த குறிப்பாக கெரியர் கைடன்ஸ் தொழில் வழிகாட்டல் நடைபெறுகிறது. அதாவது தொழில் வழிகாட்டல் தொடர்பான முன்னெடுப்புகள் செயற்பாடுகள் எந்தெந்த அந்த காலப்பகுதியில அல்லது எந்தெந்த வயது பிரிவினருக்கு பாடசாலையில நடத்துறாங்க? ஓலெவல் செஞ்சு முடிஞ்ச மாணவர்களுக்கு. ஓகே, வெரி குட். ஓலெவல் எடுத்த ஆட்களுக்கு செய்யப்படுது. வேற வேற யாருக்கு? 13 வருட கல்வி திட்டம் சார், அந்த வகையில அது செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஸ்கூல்ல. அந்த பிள்ளைகளை உள்வாங்கி அவங்களுக்கு என்ன வழிகாட்டல் சொல்லலாம். அதாவது ஓஎல்ல இந்த எங்கட வளமையான ஸ்ட்ரீம்ல படிக்கிறதுக்கு போதிய அளவு ரிசல்ட்ஸை பெறாத மாணவர்களுக்கு இப்படி ஒரு கைடன்ஸ் செய்யறாங்க. ஓகே, நல்ல விஷயம். வேற ஏழு எடுத்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்யறாங்களா? கடந்த வருடம் விசேட வழிகாட்டல் ஒன்று நடைபெற்றது அரசாங்கத்தால. அது அரசாங்கத்தால நடத்தப்பட்ட விஷயம். நான் கேட்கிறேன்மா, பாடசாலையில இப்படி ஏதாவது விஷயங்கள் இடம்பெறுகிறதா? சார், இந்த பழைய மாணவர்களை கொண்டு இல்லாட்டி வெளியில நல்ல தொழில் இருக்கிறவங்களை கொண்டு அவங்களுக்கு வழிகாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஓகே, உண்மையா இந்த தொழில் வழிகாட்டலை பொறுத்தவரையில பாடசாலையில பிரைமரி அந்த கடைசி பகுதிகளில் இருந்து அது ஆரம்பிக்கணும் என்று சொல்றாங்க. ஏனென்றால் ஒரு பிள்ளை தன் எதிர்காலத்துல என்னையாக வாரது அல்லது என்ன கரியர்ல தன்னை முழுமையாக ஈடுபடுத்துறது என்கின்ற அந்த விஷயத்துல ஒரு ஆர்வமும் ஆசையும் ஏற்பட்டு அதை நோக்கி நகர்வதற்கு தேவையான முன்னெடுப்புகளை செய்யக்கூடிய இந்த வழிகாட்டல், அதாவது கரியரோட சம்பந்தப்பட்டு குறிப்பாக வழிகாட்டல் இடம்பெறணும். அது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று சொல்றாங்க. இது ஒரு விஷயம் இருக்கு, சரிதானே? இது ஒரு விஷயம். அடுத்தது செகண்டரி. உங்களுக்கு தெரியும், செகண்டரி எங்களுக்குள்ள கிரேட் 6ல இருந்து 9 வரைக்கும் ஜூனியர் செகண்டரி, அங்கே சீனியர் செகண்டரி அப்படின்ட்டு போவாங்க. இதுல ஜூனியர் செகண்டரியிலையும் தொழில் வழிகாட்டல் சம்பந்தமான கருத்தரங்குகள் நிகழ்வுகள் பாடசாலையில இடணும் உண்டு பல சுற்று நிருபங்கள் சொல்லுது. நீங்க சொன்ன மாதிரி ஓ லெவல், அது குறிப்பாக கிரேட் 10க்கு வந்தா ஒன்று நடத்தணும். ஏனெண்டா அந்த பாஸ்கட் சப்ஜெக்ட்ல இருந்து எந்த சப்ஜெக்டை நாங்க தெரிவு செய்யறதுக்கு அது மிக முக்கியம். அப்படி ஒன்று நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, என்னென்றால் ஆஃப்டர் ஓ லெவல் அங்க என்ன ஏல என்ன ஸ்ட்ரீமை தெரிவு செய்யறது அல்லது இந்த 13 வருட உத்தரவாத அந்த கல்வி திட்டத்துல இணைந்து கொள்வது தொடர்பாக அல்லது அதிலையும் பல்வேறு விதமான 26க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்கு, அதாவது துறைகள் இருக்கு. அந்த துறையில எந்த துறையில நீங்க கற்றா என்னென்ன பெனிஃபிட்கள் இருக்கும், அப்ப நீங்க எந்த துறையை உங்களுக்கு விருப்பமான துறையில போகலாம்ங்கிற சம்பந்தமான வழிகாட்டல், அல்லது வொக்கேஷனலோட அது இந்த 13 வருட உத்தரவாத கல்வியும் வொக்கேஷனலுடன் தொடர்பட்ட விஷயம், அல்லது அது வல்லாத ஏனைய டெக்னிக்கல் காலேஜ் அப்படியான அந்த
உயர்கல்வி நிறுவனங்கள் அந்த இன்ஸ்டிடியூட்டுகளோட சம்மந்தப்பட்டு அப்படி போற சில விஷயங்களும் இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் சொன்னா பார்க்கலாம். ஆகவே அவற்றின் ஊடாகவும் இந்த பிள்ளைகளை வழிகாட்டுகின்ற அந்த விஷயங்கள் இடம்பெற ஒரு விஷயம் இருக்கு. அதொன்று. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றால் ஏழு எடுத்த மாணவர்களுக்கு இப்ப அதிலேயும் குறிப்பாக பல்கலைக்கழகத்துல எப்படியான கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பிக்கலாம், என்ன செய்யலாம். அதே போல காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுங்கிற விஷயம் இருக்கு. அதே போல ஏனைய நிறைய உயர்கல்வி நிறுவனங்கள், அரச கல்வி நிறுவனங்கள் இருக்கு, தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அதுல குறிப்பாக ரெகனைஸ் ஆன நிறுவனங்கள் இருக்கு. அப்ப அந்த நிறுவனங்கள்ல என்ன விடயங்களை நாங்க தொடரலாம். அதே போல நாங்க சில உயர் பதவிகளை அல்லது சில பரீட்சைகளை எழுதி நாங்க அந்த பதவிகளை பெறுவதற்கு எப்படியான சில விஷயங்களை நாங்க கருத்தில கொள்ளணும் என்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தொழில் வழிகாட்டல்ங்கிற விஷயத்துக்குள்ள பாரத்தை நாங்க பார்க்கலாம். சரிதானே? ஆகவே இந்த தொழில் வழிகாட்டல்ங்கிற இந்த விஷயம் ஒரு மிக பரந்த ஒரு அம்சத்தை கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதே நேரம் இது இந்த தொழில் வழிகாட்டல் என்கிற இந்த விடயம் தொடராக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதையும் நாங்க பார்க்கலாம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல மிக பிரதானமாக இப்படியான முறைமைகளுக்கு தனிநபருக்கான வழிகாட்டல். இப்ப தனிநபர் ஒரு ஆள் ஒரு தனிநபருக்கு ஏதாவது ஒரு துறையில அல்லது ஏதாவது ஒரு விடயத்துல அவர் சில முடிவுகளை எடுப்பதற்கு மற்றவர்களால அவருக்கு வழங்கப்படுகின்ற எல்லா விதமான உதவிகளையும் நாங்க வழிகாட்டல் என்று சொல்லலாம். இப்ப இந்த குரே மற்றும் குரே என்று சொல்றவர கருத்தின்படி, குரே அண்ட் குரே தான் அது. குரே அண்ட் குரே என்பவர் அவருடைய கருத்துப்படி கல்விங்கிற விஷயமே வழிகாட்டல் தான் என்று சொல்றாங்க. எனவே பாடசாலையில மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கே வழிகாட்டல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்கிறத அவரு குறிப்பிடுவதை நாங்க பார்க்கலாம். அப்ப ஒரு தனிநபருக்கு மற்றவர்களால வழங்கப்படுகின்ற இந்த உதவிகளை எல்லாம் வழிகாட்டலுங்கிற வரையறைக்குள்ள நாங்க கொண்டு போகலாம். இப்ப நாங்க ஒரு தனிநபருக்கோ அல்லது குழுவுக்கோ அவருடைய பிரச்சனையை அவராகவே தீர்த்து கொள்வதற்கு உதவுகின்ற ஒரு வழிமுறைதான் கவுன்சிலிங் என்று சொல்ற. அதே நேரம் இது கரியர்ல இது இப்ப கவுன்சிலிங் என்பது குறிப்பிட்ட ஒரு அந்த ப்ரொஃபஷனல்ங்கிற ஆக்களால் அதை செய்யலாம். ஆனால் வழிகாட்டல் என்பது எல்லோராலும் செய்யலாம். இப்ப குறிப்பாக ஏதாவது ஒரு துறையில விவசாய துறையில தேர்ச்சி பெற்றிருக்கிறாள், அந்த துறையில வழிகாட்டலாம். அல்லது வைத்திய துறையில தேர்ச்சி பெற்றிருக்கிறார், அந்த துறையில எப்படி போகலாம், என்ன படிக்கலாம், அல்ல அந்த துறைக்கு எப்படி வரலாம் எல்லாம் வழிகாட்டலாம். அப்ப அதுல ஆரும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்க தனிநபர் கல்வி அல்லது தொழில் அல்லது குடும்ப வாழ்வு அல்லது இப்படி பல்வேறு துறைகளுக்கும் வழிகாட்டல் வழங்கப்படுவதை நாங்க பார்க்கிறோம். இதுதான் தனிநபர் சார் வழிகாட்டல் என்று சொல்லப்படுற விஷயம். இப்ப தனிநபர் இந்த வழிகாட்டல் என்று சொல்றது இப்ப ஒரு தனிநபர் ஒருவரை மாத்திர மையமாக கொண்டோ அவர்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துறதுக்கு அவருடைய திறனை
என்ன அறிந்து கொள்ள அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கு செய்யப்படுகின்ற உதவிகள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்ப இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடங்களை தெரிவு செய்யறது அல்லது பொருத்தமான கோர்சஸ் கற்கை நெறிகளை தெரிவு செய்யறது அல்லது பரீட்சையில நாங்க எப்படி ஒரு சிறப்பான முறையில நாங்க பரீட்சைக்கு முகம் கொடுக்கிறது அல்லது இணைப்பாட விதான செயற்பாடுகள் போட்டிகள் என்ன இவைகளிலெல்லாம் எப்படி நாங்க ஈடுபடுறது அல்லது நாங்க ஒரு தொழிலை நோக்கி எப்படி நகர்றது என்கிற விஷயங்கள் எல்லாம் இங்க தனிநபர் வழிகாட்டலுக்குள்ள வாரத்தை நாங்க பார்க்கலாம். குறிப்பாக இந்த தொழில்சார் வழிகாட்டல் என்று சொல்ற விடயம் என்னென்றால், இப்ப உலகத்தை பொறுத்தவரையில பல்வேறு விதமான தொழில் சார்ந்த துறைகள் காணப்படுகிறது. இப்படியான துறைகள்ல அவர் விரும்புகின்ற அல்லது அவருடைய தன்மைக்கு பொருத்தமான ஒரு தொழிலை தெரிவு செய்யறதுக்கு அல்லது அந்த தொழிலை தெரிவு செய்வதற்கு முன்னர் அந்த தொழிலுக்கான ஆயத்தங்களை செய்யற இப்ப என்ன தகமை வேணும், என்ன ஸ்கிலை வளர்த்து கொள்ளணும் என்கிற விஷயம். அது மட்டுமல்ல, இப்ப தொழில் தொடர்பான பல்வேறு தகவல்களை வழங்குற இப்ப ஏதாவது ஒரு தொழிலை நாங்க பெறணுமாம் சொன்னால் அதற்கு நாங்க என்ன தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லது என்ன கல்வி அந்த எங்களுக்கு கல்வி அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகமைகள் இருக்கணும் அல்லது அதற்கான எப்படியான தொழில் தகமை ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிற விஷயங்கள் தொடர்பாக. அடுத்தது அந்த தொழிலினுடைய விவரம் அதனுடைய தன்மை இப்படியான விஷயங்களை எல்லாம் வழங்குறதெல்லாம் இந்த தனிநபருக்கான தொழில் வழிகாட்டல்ங்கிற விஷயத்துக்குள்ள அடக்கும். அப்ப இதுக்காக வேண்டி பல நுட்ப முறைகளை பயன்படுத்துறாங்க. இப்ப தொழில் வழிகாட்டலை வழங்குறதுக்கு பல்வேறு விதமான நுட்ப முறைகள் பயன்படுத்தப்படுவதை நாங்க பார்க்கலாம். இங்க அதற்காக பல்வேறு விதமான முறைப்படுத்தப்பட்ட பயிற்சிகள் காணப்படுது. திசைமுகப்படுத்தல் செயற்பாடுகள் அவர்களை இப்ப ஏதாவது இப்ப ஒரு விஷயத்தின் அடிப்படையில அது பற்றிய திசைமுகப்படுத்தலை மேற்கொள்வது. அடுத்தது ஆளுமை சோதனைகளை செஞ்சு அவர் ஆளுமைக்கும் அவர் விரும்புகின்ற அல்லது அவருக்கு பொருத்தமான தொழில் எது என்பதை தீர்மானிப்பதற்கும் அவருடைய ஆளுமையை சோதனை செய்ய விஷயம் இருக்கு. அடுத்த நாட்ட சோதனைகள் என்று சொல்றது அவருக்கு என்ன ஃபீல்டுல நாட்டம் அதிகமாக இருக்கிறது, அப்ப அந்த ஃபீல்டுல இருக்கிற தொழில்கள் என்ன என்கிறத அவருக்கு வழங்கப்படுத்துறதுக்கு அவர் நாட்டத்தை அறிந்து அதற்கேற்ப வழிகாட்டுற விஷயம். அதே போல இந்த ஒத்திகை பார்க்கிற இந்த தொழிலுக்கு அவர் பொருத்தமா இல்லையாண்டு அது சரியான முறையில முறைப்படுத்தப்பட்டு வழிப்படுத்தப்பட்டு இந்த ஒத்திகை பார்க்கின்ற விடயங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தொழில் வழிகாட்டல் கரியர் கைடன்ஸ்ங்கிற விஷயத்துக்குள்ள உள்ளடங்குகின்ற அம்சங்களாக இருக்கிறத நாங்க என்ன செய்யலாமா சொன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஓகே, நீங்க இப்ப சொல்லுங்க, இப்ப தொழில் ஒன்றை நோக்கி ஒருவர் நகருகின்ற போதோ இப்ப அவருக்கு மிக முக்கியமாக அல்லது ஒரு தொழில்துறையை அவர் தெரிவு செய்யற ஒரு நிலையில் இருக்கின்ற ஒருவர் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் என்று நாங்க என்ன சொல்லலாம். இப்ப எதிர்காலத்துல நாங்க ஒரு நல்ல தொழில் ஒன்றை தெரிவு செய்யணும், அல்லது நல்ல தொழில் ஒன்றை நாங்க பெறணும் என்கிற தேவை ஒவ்வொரு மாணவருக்கும் இருக்கும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல இந்த மாணவர்கள் அல்லது இந்த இளைஞர்கள் அல்லது இந்த யுவதிகள் இந்த தொழிலண்ட நாங்க பெற்றுக்கொள்ளணும், அதை தெரிவு செய்து நாங்க அதை நோக்கி நகரணும் என்கிற விஷயத்துல அவர்கள் தவற விடுகின்ற அல்லது அவர்கள் அந்த தொழிலை தெரிவு செய்யறதுல எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்று நாங்க என்னத்தை சொல்லலாம், என்னென்ன பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள், என்னென்ன விஷயத்தை சொல்லலாம்.
இப்ப ஒரு தொழிலை தெரிவு செய்யறதுல அல்லது ஒரு தொழிலை நோக்கி ஒரு ஆள் நகரத்தில அதை நோக்கி அவரே பயணிக்கிறதுல அவர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தான் நான் கேட்கிறது. என்ன பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள்? என்ன அமீரா, ஏதாவது சொல்லலாமா? சார் வயதிலே குறிப்பிடலுமா? வயதில்லை ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான். அதையும் விட முக்கியமான சில விஷயங்களும் இருக்கு. நீங்க சொல்ல, இப்ப உதாரணத்துக்கு நாங்க அப்படி சொல்லுவோமே, இப்ப SLAS நிர்வாக சேவை, இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தராக ஒருவர் வரணுமாம் இருந்தால் அவருக்கு இப்ப சிறந்த போட்டி பரீட்சையில அவரு எழுதி அதனூடாக அவர் அந்த துறைக்கு செலக்டட் ஆகி வரணும் என்றிருந்தால் அவருக்கு பெறுகிற நியமத்தின்படி 28 வயதுக்குட்பட்டவராக இருக்கணும். அப்ப இலங்கையில ஒரு டிகிரியை கட்டாயம் பட்டதாரியாக இருக்கிற ஒரு தேவை இருக்கு. எனவே ஒரு பட்டத்தை முடிச்சு அவர் ஒரு அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ள அந்த தொழிலுக்கான பரீட்சை கோல் பண்ணப்பட்டு அது எழுதுறாங்க கூட சிலருக்கு அந்த வயதை தாண்டித்தான் சில நேரம் அந்த பரீட்சை கோல் பண்ணப்படுற அல்லது அப்படியான சில பிரச்சனைகள் இருக்கு. அல்லது ஒரு தடவை பரீட்சை எழுதி அதில் அவர் சித்தி எய்தவில்லை என்கிற சூழல் இருக்கக்கூட இன்னொரு பரீட்சை எழுதுவதற்கு அவருக்கு சான்ஸ் இல்லாம அந்த வயது சில நேரம் தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துற சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, அதை சொல்லலாம். அதையும் தாண்டி இன்னும் சில முக்கியமான தடைகள் இருக்கிறத நாங்க சொல்லலாம். வேற சார் சிலவங்க திறந்த போட்டி பரீட்சையில நல்ல திறமையை காட்டினா நேர்முக பரீட்சையில அவங்களும் செஞ்சு கொள்ளலாம் போறதால அவங்களோட வாய்ப்புகள் தவறவிடப்படுறது. அதையும் நாங்க சொல்லலாம். அதாவது இப்ப போட்டி எழுத்து பரீட்சைகளை மிகச்சிறப்பாக செய்கிற அதே நேரம் வாய்மொழி மூலமான அல்லது நேர்முக பரீட்சைகள்ல கோட்டை விடுறதையும் நாங்க பார்க்கிறோம். இப்ப இந்த அதிபர் சேவைக்கான பரீட்சைகள் அல்லது SLES, SLAS அல்லது ஆசிரிய தொழிலுக்கான பரீட்சைகள் அல்லது ஏனைய அது GS ஆக இருக்கலாம் அல்லது இந்த மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்ப முகாமைத்துவ உதவியாளர் எந்த இதாகவும் இருக்கலாம். அப்படி அதுவும் ஒரு அப்ப ஒரு தடையாக அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையாக நாங்க அதையும் சொல்லலாம். அதையும் விட இன்னும் இருக்கு நிறைய விஷயங்கள். இப்ப எந்த அளவுக்கு ஆண்டால் இப்ப போன முறை நடந்த போட்டி பரீட்சை என்ன அதிபர்களை தெரிவு செய்வதற்கான போட்டி பரீட்சை. அப்ப அதுல நிறைய பேர் தெரிவு செய்யப்பட்டாங்க. அதுல இன்டர்வியூ இப்ப இப்படித்தான், எப்படின்னால் 100 பேரை எடுக்கிறேன்னு சொன்னால் 300 பேரை கூப்பிடுவாங்க. அப்ப அந்த 300 பேர்ல இருந்துதான் 100 பேர் தெரிவு செய்யப்படுவாங்க. இப்ப ஒரே புள்ளியில 20-30 பேர் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும். அப்ப இந்த செயற்பாட்டு ரீதியான முன்வைப்பு அந்த இன்டர்வியூ அந்த முறைமை அல்லது அந்த பரீட்சையில சில நேரம் புள்ளிகள் கூடுகின்ற போது மற்றவர்களை விட முந்தி போவதற்கான வாய்ப்பு இருக்கு, குறைஞ்சால் பிந்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதால தட்டுப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இப்ப எங்களோட ஊர்ல ஒரு 10 பேராக்கள் அதுல பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஒவ்வொருத்தரா வந்து சில ஐடியாக்களை என் வீட்டை வந்து கேட்டாங்க. அப்ப இன்னைக்கு நான் கொஞ்சம் ஒரு வேற ரிசர்ச் ஒர்க்லயும் இருந்தேன்னா இன்னைக்கு கொஞ்சம் பிஸி. அப்ப நான் பார்த்தேன் இப்படி வந்தால் ஒவ்வொரு ஆளுக்கும் 2-3 மணி தேலம் செலவழிச்சால் நம்மளோட ஒர்க் அப்படியே செய்யலாம பேத்திரமிட்டு நான் ஒரு வேலை செஞ்சேன். என்னென்றால் அவங்கள நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடசாலையில் இல்லாட்டி எங்கனாலும் நாங்க ஒத்தடி அவங்களுக்கு சில விஷயங்களை விளங்கப்படுத்திட்டா லேசின்னு சொல்லி அப்ப உடனே அவர்கள் எல்லாரும் வந்து அப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு தலைப்பில் எப்படி செய்யறேன், அது முகாமைத்துவம் அல்லது தலைமைத்துவத்தோட சம்பந்தப்பட்ட சில தலைப்புகளை செய்யணும். அப்போ உண்ட பரிமாட்டாக இது பண்ணி காட்டி உங்களோட தலைப்புகளை செல்லுங்கன்னு சொல்லி அவரோட தலைப்புகளை எல்லாம் பொலிஷ் பண்ணி நாளைக்கு நீங்க கல்வி அமைச்சில போய் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற வகையில அந்த டிமாய் பேப்பர் அதுல எல்லாம் எழுதிட்டு வாங்க என்னன்னு பார்ப்போம்ட்டு அவ்வளவு பேரையும் ப்ரெசன்ட் பண்ண வச்சு அனுப்பினேன்.
அதுல என்ன ஸ்பெஷலாம் என்றால் ஒரே ஒருவருக்கு மாத்திரம் இந்த கல்வி தகமைகள்ல சில பிரச்சனைகள் இருந்ததால கிடைக்கல, மற்ற 9 பேருக்கும் கிடைச்சது. அப்ப சில நேரம் அதுல போய் இன்டர்வியூ முடிச்ச உடனே பலரும் கோல் எடுத்தாங்க, சார் மிச்சம் சாட்டிஸ், ஏனென்றால் நாங்கள் அந்த டைம் எல்லாம் வச்சு சரியா மேனேஜ் பண்ணி எதை கூட்டணும் எதை குறைக்கணும் எப்படி முடிக்கணும், டைமுக்கு கூட தனிய 5 புள்ளி. அதுல கிட்டத்தட்ட 3 பேர் ஆட்கள்ல புள்ளி என்னென்றால் ஆக கடைசி புள்ளி. அவர்களுக்கு ஒரு புள்ளி அந்த பிரசன்டேஷன்ல குறைந்து அவர்களுக்கு என்ன கைட் பண்ணக்கூடியதாக இருந்தது. இப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த நேர்முக தேர்வுல சில நேரம் எப்படி நாங்க முகம் கொடுக்குறோங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கும். வேற சொல்லலாம். நாங்க பிராக்டிக்கலா பார்ப்போமே. ராகுலன் ஏதாவது இருக்குமா? என்ன ராகுலன் இருக்கீங்களா? தொழில்களை தெரிவு செய்யறது நான் பேசுறது தெளிவா வழங்குதாமா? சார் இந்த மொழி பிரச்சனை, ஆங்கில மொழி தெரியாதால சில அது ஒரு சில தொழில்களுக்கு இந்த ஆங்கில மொழி என்பது அவசியமாக இருக்கும். அது தெரியாதால சில தொழில்களை தெரிவு செய்ய இயலாத சூழல் வரும். நீங்க நான் சொல்றதை எல்லாம் விட இன்னமும் மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு, அதுகளை தான் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன சார் அனுபவம் சொல்லலுமா? அனுபவத்தையும் சொல்லலாம். மிக முக்கியமாக என்னென்றால் மிக முதலாவது மிகப்பெரிய ஒரு அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனை என்று நாங்கள் சொல்லலாம் என்னடா, என்னென்ன துறைகள்ல எப்படியான தொழில் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த என்னென்ன தொழில்கள் காணப்படுவது என்பதில கூட பலருக்கு என்னென்னா தெளிவில்லை. அப்ப இது அத தொழில் இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே, இப்ப ஐடி படிக்காங்க சில நேரம். ஆனால் ஐடி துறையில உப பிரிவுகளாக பல விஷயங்கள் இருக்கு. அது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்டாக இருக்கலாம், அல்லது ஹார்ட்வேர் டெவலப்மெண்டாக இருக்கலாம், அல்லது அதுக்குள்ள ஒரு சப்பாக செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்ப அந்த துறையில இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தொழில் வாய்ப்புகள் என்ன என்பது பற்றி தெளிவில்லாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அதாவது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அப்ப என்ன செய்யணும் சொன்னால், நாங்க இந்த பிள்ளைகளுக்கு இந்த தொழில்கள் அல்லது ஒவ்வொரு துறையிலையும் காணப்படுகின்ற பல்வேறு விதமான தொழில்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த விஷயங்களை நாங்க என்ன சொல்லணும் சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தணும். அது மிக முக்கியமான ஒரு அம்சம். சரிதானே? இது ஒரு விஷயம். வேற சொல்லலாம். இது அடுத்தது குறித்த ஒரு தொழிலுக்கு நாங்க என்ன தகமையை பெற்றிருக்கணும், எப்படி எங்களை தயார்படுத்தணும்ங்கிற விஷயம் தெளிவில்லாம இருக்கிறது இன்னும் அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அல்லது பிரச்சனை என்று சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு சில உயர் தொழில்களை பெறுவதற்கு நீங்க சொன்ன மாதிரி ஆங்கிலம், அதே போல இலங்கையை பொறுத்தவரையில சிங்களம், அதே போல ஐடி, இப்ப எங்கள்கிட்ட பட்டம் அல்லது அந்தந்த பல்வேறு விதமான கூடையாக இருக்கின்ற கல்வி தகமைகள் அல்லது தொழில் தகமைகள் இருந்தாலும் இப்படியான சில தகமைகளும் கூடிய புள்ளிகளை பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்ப அது பற்றிய தெளிவு அறிவில்லாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சில நேரம் போட்டி பரீட்சைகளின் ஊடாக நாங்க செல்ற தொழில்கள் இருக்கு. அப்ப அந்த தொழில்களை பொறுத்தவரையில என்ன
அந்த போட்டி பரீட்சைகளுக்கு என்னென்ன பாடங்கள் குறித்த ஒவ்வொரு துறைக்கும் இப்ப SLES வச்சுக்கோங்க, SLAS வைங்கோ, அல்லது SLPS பிளானிங் சர்வீஸ் வைங்கோ. அப்ப இப்படி இருக்கிற பல்வேறு விதமான அதெல்லாம் ஒரு என்ன இந்த விதாயக்க நிலதாரி சொல்ல, அதாவது எக்ஸிகூட்டிவ் ஆபீசர்ஸ். அப்ப இலங்கையில் இருக்கிற SL1 சொல்ற ஒரு சம்பள ஸ்கேல், அதுதான் டிபார்ட்மெண்ட்கள் இருக்கிற மிக உயரான ஒரு சம்பள ஸ்கேல். அந்த ஸ்கேலுக்கான தொழில்கள் அவைகள். அப்ப அதுகளை பெறத்துக்கு ஒவ்வொரு துறைக்கும் எப்படியான பாடங்கள்ல பரீட்சை நடக்கிறது என்பது பற்றிய தெளிவில்லாம சோதனைக்கு போய் என்ன செய்யலாம், அது ஒரு பிரச்சனை. அடுத்தது அந்த பரீட்சைகள்ல எப்படி நாங்க விடை எழுதுறது, அது இன்னொரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அந்த பாடங்கள் தெரிந்திருந்தாலும் எப்படி நாங்க சரியாக அல்லது முறைப்படுத்தப்பட்ட விதத்துல அந்த பாடங்கள் இருக்கின்ற கேள்விகளுக்கு விடைகளை எழுதுவது என்பது இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறத பார்க்கலாம். அப்ப இப்படி இந்த தொழிலொன்றை பெறுவதில் இருக்கின்ற சேலஞ்சஸ், அடுத்தது அதிகூடிய போட்டித்தன்மை. இப்ப பாருங்க, தொழில்கள் அல்லது தொழில் வாய்ப்புகள் மிக குறைய அளவில் இருக்கு. ஆனால் நிறைய பேர் ஆட்கள் என்ன செய்யறாங்களாம் சொன்னால் தொழிலை பெறுவதற்கு போட்டி போடுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. எனவே இந்த போட்டியாளர்கள்ல நாங்க எப்படி ஜெயிக்கலாம் என்கிற வழிகாட்டல் இந்த மாணவர்களுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அது ஒரு பிரச்சனை. சரிதானே? அப்ப இப்படி நாங்க தொழில் ஒன்றை பெற்றுக்கொள்வதில் அல்லது தன் கரியர் ஒன்றை தீர்மானித்து அதை நோக்கி நகரத்துல பல பிரச்சனைகளை மாணவர்கள் அல்லது மனிதர்கள் எதிர்நோக்கிறத நாங்க பார்க்கலாம். சரிதானே? வேறு ஏதாவது சொல்லலாமா? வேறு ஏதாவது? சார், குறிப்பிட்ட தொழில்கள்ல காணப்படுகின்ற சலுகைகளை பற்றின அறிவு இல்லாமை. ஓகே, அதை நாங்க இப்படியும் சொல்லலாமா? அந்த குறிப்பிட்ட தொழிலினுடைய தன்மை, அதுல என்ன வாய்ப்புகள் இருக்கு, என்ன வசதிகள் இருக்கு, அது எப்படியான சில விஷயங்களை நாங்க அதுல பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறதெல்லாம் தெரியும். அப்ப உதாரணத்துக்கு ஒரு பட்டதாரியாக இருக்கின்ற ஒருவர் குறித்த வயதுக்குள்ள இருப்பாராம் சொன்னால் சில போட்டி பரீட்சைகள் எழுதலாம். அதாவது உயர் பதவிகளுக்கான போட்டி பரீட்சை SLAS, அதாவது ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இலங்கை நிர்வாக சேவை. SLES-க்கு 30 வயசு, இலங்கை கல்வி நிர்வாக சேவை. SLTES காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ட்ரைனிங் காலேஜ், அதுல எல்லாம் லெக்சரர் ஆயிருக்கிறார்கள், அதாவது இலங்கை ஆசிரிய கல்வியலாளர் சேவை. அதே போல SLPS இருக்கு, பிரின்சிபல் சர்வீஸ் இல்ல, இலங்கை என்னது திட்டமிடல் சேவை, பிளானிங் சர்வீஸ். அதே போல SLFS ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ், இலங்கை வெளிநாட்டு சேவை. சரிதானே? இப்படி கிட்டத்தட்ட 18 சேவைகள் இலங்கையில 18-19 சேவைகள் காணப்படுகிறது. இப்ப அக்கவுண்டன்ட் சர்வீஸ், அதுக்கு கட்டாயம் அவர் ஒரு BBA BCom அப்படியான தகமையை கொண்டிருக்கணும் இந்த அக்கவுண்டன்ட் சர்வீஸ் எழுதுறதுக்கு. அதே போல இலங்கை பொறியியலாளர் சேவை, இலங்கை என்ன அதாவது ஸ்ரீலங்கா இன்ஜினியரிங் சர்வீஸ்,
இன்ஜினியர்ஸ். அப்ப அவங்களுக்கு இப்ப நாங்க வளமையா இன்ஜினியர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் பட்டத்தை எடுத்தாலும் பெரும்பாலான ஆட்கள் வெளிநாட்டுக்கு செல்றாங்க. அப்ப அது பிரைவேட் அல்லது சில பிரைவேட் கம்பெனிகள்ல ஒர்க் பண்றாங்க. அல்லது உங்களுக்கு தெரியும் இப்ப இதுகள்லையும் ஒர்க் பண்றாங்க. என்னத்துல போர்ட்ஸ் அத்தாரிட்டி அல்லது சிஇபி அப்படி வேறு சில அத்தாரிட்டிகள் அல்லது போர்டுகள், அதெல்லாம் திணைக்களங்கள் அல்ல. அதுல சில நேரம் சம்பளங்கள் சில நேரம் கொடுப்பனவர்கள் அது இது கொஞ்சம் கூடியாக இருக்கும், வேறு சலுகைகள் சிலது குறைவாக இருக்கலாம். அப்ப திணைக்களங்கள்ல இன்ஜினியர்ஸா இருக்கிறாக்களை தான் இந்த ஸ்ரீலங்கா, இலங்கை இந்த பொறியியலாளர் சேவை சொல்ற இந்த சொல்ற சேவை. அதே போல SLTS இன்னொன்று இருக்கு, ஸ்ரீலங்கா டெக்னிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ். அதாவது டெக்னிக்கல் காலேஜ் வழிய லெக்சரரா இருக்கிறார்கள். இந்த தொழில இருக்கிற எல்லாருக்கும் SL1ங்கிற ஒரே சம்பளம். எக்ஸகட்டிவ் அலவன்ஸ் நிறைவேற்றி தரத்துக்கான கொடுப்பனவு, கம்யூனிகேஷன் அலவன்ஸ் சரியான தொடர்பாடலுக்கான கொடுப்பனவு. அதே போல இதுல மிகப்பெரிய இன்னொரு பெனிஃபிட் இருக்கு என்றால் எல்லாருக்கும் வெஹிக்கிள் பெர்மிட், அதாவது வாகனம் வாங்குவதற்கான தீர்வை வரி அற்ற வாகன இறக்குமதி செய்வதற்கான என்ன பெர்மிட் வழங்கப்படும். அப்ப இந்த பெர்மிட் 5 வருடங்களுக்கு ஒவ்வொரு தடவை தொடராக வழங்கப்படும். இப்ப யூனானி மெடிசின், அது நீ அந்த துறை வேற துறைங்கிறதால நான் சொல்ல, அதெல்லாம் இதுக்குள்ள வருது சரிதானே. யூனானி மெடிசின் இதுக்குள்ள வருது. அதே போல ஸ்ரீலங்கா சயின்டிபிக் சர்வீஸ் ஒன்று இருக்கு, இலங்கை விஞ்ஞான சேவை. அதே மாதிரி MBBS டாக்டர்ஸும் இந்த விதாயக நிலதாரி அல்லது எக்ஸிகூட்டிவ் ஆபீசர்ஸ்ங்கிறதுக்குள்ள வராங்க. ஆனால் அவர்கள் அந்த 6 வருட டிகிரியை வச்சிருக்கிறதால பேசிக்க பொறுத்த வரையில முதலாவது இதுல ஒரு 2 இன்கிரிமெண்ட் கூட இருக்கும். அடுத்தது அவர்கள் ஓவர் டைம் செய்யறதால இன்னும் சில கூடையான அந்த சலரியில மேலதிக பணம் அந்த காசு வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கு. அதனால இந்த மற்ற வசதிகள் எல்லாருக்கும் ஒரே விதமாக வழங்கப்படும். அப்ப இப்படி சில நேரம் நீங்க சொன்ன மாதிரி அதுல இப்ப கார் வாங்குறதுக்கு எங்களுக்கு பெர்மிட் கிடைக்குமா, அல்லது எங்களுக்கு போன் பேசுறதுக்கு 2500 ரூபாய் தொடக்கம் 5000 வரைக்கும் இன்றைக்கு வழங்கப்படுது ஒவ்வொரு தரத்தை பொறுத்து. சும்மா அந்த என்ன எங்களோட கம்யூனிகேஷன் அலவன்ஸ். அப்ப அப்படியெல்லாம் இருக்குமாங்கிறது கூட சிலருக்கு தெரியாது. ஏனென்றால் அப்படியெல்லாம் தெரிந்திருந்தால் அவற்றை நோக்கி அவர் நகர்றதுக்கு அது அவருக்கு உந்துதலாக இருக்கும். நீங்க சொன்னது அப்படியான சில விஷயங்களை நாங்க இதுக்குள்ள சேர்க்கலாம். வேற என்ன சொல்லலாம்? வேற ஏதாவது சேர்க்கலாமா? இந்த தொழிலை பெறுவதில் அல்லது தொழிலை நோக்கி நகரத்தில் இருக்கிற சேலஞ்சஸ் என்று கதைக்கும். நாங்க பொருளாதார பிரச்சனைய அதாவது சில நேரம் ஓகே நீங்க நான் சொல்றது இப்ப ஒருவருக்கு ஒரு 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 வைத்தியராக தன்னை எதிர்காலத்தில் அவர் வரணும் என்கிறது அவர் ஒரு இலக்கு. ஆனால் வைத்திய துறையில நாங்க படிக்கணுமாண்டா A லெவலுக்கே நிறைய காசு செலவழிக்கணும். அதுல உச்சமாக